லைட்டாக பிரேக், ஓரளவுக்கு டவுன் ஆன பிறகு இப்போ கிளச் அழுத்துங்க. இதுதான் கரெக்ட். இது வந்து வேகமாக போய் பிரேக் அப்ளை பண்ணுறது. இப்போது கியரை டவுன் பண்ணுங்க, பிரேக்கை விட்டுருங்க. 4th கியர், கிளச் எடுங்க, ஸ்பீடை கொடுங்க. இப்போது நம்ம என்ன ஸ்பீடு போகிறோம் பாருங்கள். ஸ்பீடு அழுத்தாதீங்க, கம்மியாக போகும். இப்போ நம்ம என்ன ஸ்பீடு போகிறோம்? 35. கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். 35. இப்போ பாருங்கள் 35ல மெயின்டைன் ஆகுதா? இப்போ இந்த ஸ்பீட்லேயே போங்க. இப்போ நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, லெஃப்ட் ட்ராக் சேஞ்ச், மிரரை பார்த்துட்டு ஸ்டடி. அதே 35ல தானே இருக்கு. இப்போ நம்ம டைரக்டாக பிரேக் அடித்தா என்ன ஆகும்? ஆஃப் ஆகிடும். இப்போ நம்ம முதல்ல கிளச் அழுத்தணும், அழுத்துங்க. இப்போ ஓரம் வந்து பிரேக் அழுத்து. இப்போ நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சுதா? அதாவது ஹை ஸ்பீடான வேகத்தில் முதல்ல பிரேக்கை தான் அப்ளை பண்ணணும். லோ ஸ்பீடான வேகத்தில் முதல்ல கிளச் தான் யூஸ் பண்ணணும். இது வந்து நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. நோட்டில் பண்ணுங்க. இப்போ நிறைய பேர் டிரைவிங் பண்ணிட்டு இருக்கிறவங்க கேட்குற கேள்வி என்னன்னா, ஏன் நீங்கள் தப்பாக சொல்லி தரீங்க, நீங்கள் எல்லாம் தப்பாக சொல்லி தரீங்க அப்படின்னு கேட்குறீங்க. தப்பாக எதுவும் சொல்லி கொடுக்கல. நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதே மெதுவாக ஓட்டதான். முதல் டாப்பிக்கே அதை தான், மெதுவாக எப்படி ஓட்டணுன்றதான் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இந்த மெதுவாக ஓட்டும்போது நான் ஃபஸ்ட்டு கிளச்சை தான் அழுத்த சொல்லுவேன் இல்லையா? டைரெக்டாக பிரேக் அடித்தோன்னா வண்டி ரன்னிங்லேயே ஆஃப் ஆகும்.